நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் ஆலயத்தில் உள்கோடை திருநாள் பூச்சாற்று உற்சவம். மகிழம்பூ கிரீடமணிந்து சர்வ அலங்காரத்துடன் தாயாரின் திவ்ய தரிசனம். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் வைபவமாக துவங்கிய பிரம்மோற்சவம். விக்னங்களை தீர்க்கும் விக்னேஸ்வரனை மூஷிக வாகன சேவையில் தரிசித்து மகிழ்ந்த பக்தர்கள். நெல்லை செப்பறை அழகிய கூத்தருக்கு வைகாசி திருவாதிரை திருமஞ்சனம். கண்ணுக்கு விருந்தாக ஆடல் வல்லோடாகிய ஸ்ரீ நடராஜ பெருமானின் அபிஷேகம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் வைகாசி பொங்கல் உற்சவம். சௌபாகியம் வேண்டி பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு. சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோவில் மூலவரான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர, அவர்கள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். ஸ்ரீஹரிபத்தினிக்கு வேத மந்திரங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க, தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி நீராஜனம் சமர்ப்பித்ததும், தூபத்துடன் ஏகதீபமும் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. பின்னர் தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், வேத பண்டிதர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலின் உப கோவிலாக விளங்கும் உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் ஆலயத்தில் உள்கோடை திருநாள் பூச்சாற்று உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று தாயாரின் பரிபூரண அருளுக்கு பாத்திரமாயினர். திருச்சி உறையூரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கமலவல்லி தாயார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் உள்கோடை திருநாள் பூச்சாற்று உற்சவம் இந்த ஆண்டும் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. 8ஆம் நாளன்று கமலவல்லி நாச்சியார் திருமுடியில் மகிழம்பூவை கிரீடமாக தரித்து சர்வ அலங்காரத்துடன் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு பூச்சாற்று ஆஸ்தான மண்டபத்தை அடைந்தார். அங்கு தாயாருக்கு மல்லிகை மலர்களால் ஆன போர்வையை சாற்றி வண்ண மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு சேத்தி மண்டபம் வந்த தாயார் திருவந்திக்காப்பு கண்டருளினார். ஏராளமான பக்தர்கள் பூச்சாற்று உற்சவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை மனதார தரிசித்து மகிழ்ந்தனர். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ சத்திய வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக பெருமாள் சிம்ம வாகனத்தில் திருவீதி உலா கண்டருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ளது ஸ்ரீ சத்திய வரதராஜ பெருமாள் திருக்கோவில். இங்கு 23ஆம் ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெறுகிறது. உற்சவத்தில் நாள்தோறும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சேவை சாதித்து வருகிறார். இதில் ஒன்றாக உற்சவமூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் ஆலய வளாக பகுதியில் எழுந்தருளினார்.
அதைத் தொடர்ந்து பிரபந்த பாராயணம் செய்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சத்யவரதராஜ பெருமாள் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா கண்டருளினார். பக்தர்கள் வழிநெடுகிலும் பெருமாளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவத்தையொட்டி மூஷிக வாகன சேவை நடைபெற்றது. செண்டை மேளதாள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற இந்த சேவையில் பக்தர்கள் ஸ்ரீ விநாயக பெருமானை மனதார தரிசித்து மனம் மகிழ்ந்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில். இங்கு வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக துவங்கியது. உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக மூஷிக வாகன சேவை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை சிறப்பாக அலங்கரித்து பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பூ பல்லக்கில் கொலுவிருக்கச் செய்து பல்வேறு ஆராதனைகளை நடத்தினர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி மேளதாளங்கள் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க திருவீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த அபிஷேக சேவையில் பக்தர்கள் பங்கேற்று இளநீர்களை வாங்கி சுவாமிக்கு சமர்ப்பித்தனர். அக்னி நட்சத்திர வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் வெப்பம் சற்று தணிந்து பல்வேறு பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது. இந்த நிலையில் சுவாமியை குளிர்விக்கும் விதமாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் விநாயக பெருமானை அருகம்புல் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடைபெற்றன. அர்ச்சனையும் பின்பு அருள்மிகு மணக்குள விநாயக பெருமானுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் இந்த சேவையில் பங்கேற்று சுவாமியின் அபிஷேகத்திற்கு இளநீர்களை வாங்கி கொடுத்து இறையருள் பெற்றனர். திருச்சி அருகே அல்லித்துறை ஸ்ரீ செல்வமாரியம்மன், நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த வாழவந்தி ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் மற்றும் கரூர் மாரியம்மன் திருக்கோவில்களில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தெய்வ திருவருள் பெற்றனர். திருச்சி அருகே அல்லித்துறையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செல்வமாரியம்மன் திருக்கோவிலில் கடந்த 12ஆம் தேதி பூச்சொரிதல் விழா சிறப்பாக துவங்கியது. அதனையடுத்து முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ செல்வமாரியம்மனை சிறப்பாக அலங்கரித்து பல்வேறு பூஜைகளை நடத்தினர். பின்பு அம்மன் திருத்தேரில் கொலுவீற்று பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார். பல்வேறு சடங்குகளை தொடர்ந்து திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகளின் வழியாக தேர் வலம் வந்து மீண்டும் தன் நிலையை அடைந்தது. நாமக்கல் மாவட்டம் வாழவந்தி ஸ்ரீ செல்லியாண்டியம்மன் திருக்கோவிலில் கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா சிறப்பாக துவங்கியது. இதைத் தொடர்ந்து தூக்கு தேர் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பட்டாடை அணிவித்து மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்பு சிறப்பு பூஜைகளுடன் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனையடுத்து உற்சவர் ஸ்ரீ செல்லாண்டி அம்மனை எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகளால் அலங்கரித்து தூக்குத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். சின்ன கரசபாளையம், பெரிய கரசபாளையம், காளிப்பாளையம் உள்ளிட்ட 18 ஊர்களுக்கு தூக்குத்தேர் பவனி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரில் வலம் வந்த அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். கரூரில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் விழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தில் உற்சவர் ஸ்ரீ மாரியம்மனை சிறப்பாக அலங்கரித்து கையில் சூலத்துடன் திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். பின்பு மலர்களால் அம்மனை அர்ச்சித்து தீபாராதனை காட்டினர். அதைத் தொடர்ந்து திருத்தேரோட்டம் துவங்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மன் அருள் பெற்றனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும்.
ஆன்மீக
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।